வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பது. அந்த வகையில் முதலாவதாக, சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் சில ரயில்களின் நேரம் புத்தாண்டு முதல் மாற்றப்படுகிறது. புத்தாண்டு முதல் வைகை, பொதிகை, நெல்லை உள்ளிட்ட ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட உள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் காலை 10:20 மணிக்கு பதில் காலை 10:40 மணிக்கு புறப்படும் எனவும், வைகை எக்ஸ்பிரஸ் மதியம் 1:45 மணிக்கு பதில் மதியம் 1:15 மணிக்கும், நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் மதியம் 2:45 மணிக்கு பதில் மதியம் 3:05 மணிக்கு புறப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு 7:30 மணிக்கு பதில் 7:15 மணிக்கே புறப்படும் எனவும், செங்கோட்டைக்கு செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் இரவு 8:10 மணிக்கு பதில் இரவு 7:35 மணிக்கும், நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு 8:40க்கு பதில் 8:50 மணிக்கும் புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் காலை 7:45 மணிக்கு பதில் காலை 8 மணிக்கு புறப்படும் என தெரிவித்துள்ள தென்னக ரயில்வே, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இரவு 8:35 மணிக்கும், ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மாலை 5:55 மணிக்கும் புறப்படும் என கூறியுள்ளது. அதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதியம் 2:35 மணிக்கு பதில் 2:30 மணிக்கு புறப்படும் என அறிவித்துள்ளது. இந்த புதிய அட்டவணை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும், நாளையும் நாளை மறுநாளும் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையக்கூடும் எனவும், நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவிலேயே இருக்கும் எனவும், அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டுக்கு பிறகு சென்னை திரும்பிய விஜயை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் நெருக்கி தள்ளியதால் தடுமாறி கீழே சரிந்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய், ஜனநாயகன் படமே தனது கடைசி படம் என அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக விஜய் அங்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பினார். கோலாலம்பூரிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த விஜயை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் சுற்றி சூழ்ந்து கொண்டனர். இதில் சற்றே தடுமாறி கீழே விழுந்த விஜயை அருகே நின்றவர்கள் தூக்கிவிட்டனர். முன்னதாக மலேசியாவிலும் ஏராளமான ரசிகர்கள் விஜயை சூழ்ந்து செல்ஃபி எடுத்தனர். ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி சென்னையில் 3வது நாளாக போராட்டம் நடத்திய பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தையும், சனிக்கிழமை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 3வது நாளான ஞாயிற்றுக்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளே முடிய போகுது. நாங்க வீதிக்கு நிக்கிறோம். எங்களுக்கு சம ஊதியத்தை கொடுங்க. 2009 மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்தோருக்கு அடிப்படை ஊதியமாக 8,370 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு 3,170 ரூபாய் குறைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிய ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர்.
மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மாலை நடை திறக்கப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு மண்டல பூஜை சீசனை ஒட்டி கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை நடை திறந்திருந்தது. மண்டல பூஜை சீசன் காலத்தில் 36,61,238 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரேரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து புதன்கிழமை முதல் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறவுள்ளன. அடுத்த மாதம் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு மேல் மகர ஜோதி தரிசனம் நடைபெறும். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜைக்கு பிறகு ஜனவரி 20ஆம் தேதி கோவில் நடை அடைக்கப்படும் என்றும் ஜனவரி 19ஆம் தேதி வரை மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை ஞாயிற்றுக்கிழமையன்று கைது செய்தது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 61 மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் 248 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் கைது சம்பவங்கள் நிகழாமல் இருக்கவும் கைதான மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மண்டபம் கோயில்வாடி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாள் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 5% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 உயர்த்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருப்பதையும் அவர் விமர்சித்தார். மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் இபிஎஸ் கூறினார். இந்த பரப்புரையில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 2026 வெற்றியை தொண்டர்களின் உற்சாகம் பறைசாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். என்ன பொறுப்புன்னு எனக்கு தெரியல. நான் வந்து குத்துவிளக்கு ஏற்ற போறாங்கன்னா தீபத்தை ஏற்ற போறோம்னு கலைஞர் யார் அவர் தான் நினைக்கிறேன். ஐயா நீங்களும் ஏற்றக்கூடாதுங்க. ஐயா உங்களை ஏற்ற அனுமதிக்க மாட்டேயா, உட்காருங்க அவங்க இடத்துலயே அப்படின்ட்டார். உடனே ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, தீபம் ஏற்றக்கூடிய நாள் வரும் உறுதியா நம்புறேன். கம்பர் கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த தேரெழுந்தூரில் நடைபெற்ற கம்பர் விழாவில் நீதிபதி சுவாமிநாதன் கலந்து கொண்டு கம்பனும் வைணவமும் என்ற நூலை வெளியிட்டார். அப்போது பேசியவர் அறம்தான் வெல்லும் என்ற செய்தியை கம்ப ராமாயணம் சொல்வதாக கூறினார். ஒரு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை வரத்தான் செய்யும், தர்ம கஷ்டப்படத்தான் செய்யணும். ஆனால் இறுதியில் அறம்தான் கம்பன் கழகங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை என்றால் கம்பனை மறந்திருப்போம் என்றும் நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 9ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக பகல் 10 9ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் நம்பெருமாள் முத்து திருநாரன் கொண்டை, முத்து அபயஹஸ்தம், கடியஸ்தம், முத்து அங்கி அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி அர்ச்சுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கத்துடன் நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிற்காக திருச்சி மாவட்டத்திற்கு வரும் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நிதி தரவுகளை முறைப்படுத்தும் விதமாக பான் எண்ணை ஆதாருடன் இணைப்பதை வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி தங்கள் பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் கடைசி வாய்ப்பு என்றும் இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என அறிவிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. பான் எண் இல்லாவிட்டால் பணப்பரிவர்த்தனை உள்ளிட்ட வங்கி சேவைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வங்கி கணக்கு தொடங்குதல், வருமான வரி தாக்கல், பங்குச்சந்தை பரிவர்த்தனை உள்ளிட்ட எந்த பணிகளும் மேற்கொள்ள முடியாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பான் அட்டை வாங்கியவர்கள் வரும் 31ஆம் தேதி வரை எவ்வித அபராதமும் இன்றி பான் எண்ணுடன் ஆதாரை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. எருமைகளை போற்றி பாதுகாக்க உதகை மாவட்டத்தில் சுமார் 70 கிராம தோடர் இன மக்கள் ஒன்று கூடி கோயிலை வலம் வரும் நிகழ்வே இது. உதகையில் வாழும் தோடர் இன பழங்குடியின மக்களின் விவசாயத்திற்கு மூலாதாரமாக எருமைகள் விளங்குகின்றன. அவை தற்போது மெல்ல மெல்ல குறைந்து விட்டன. தாங்கள் புனிதமாக கருதும் எருமைகளின் அபிவிருத்திக்காக புத்தாண்டுக்கு சற்று முன்பாக மொட்வர்த் என்ற விழாவை கொண்டாடுகின்றனர். நடப்பாண்டும் கோலாகலமாக விழா நடந்தது. குலதெய்வ கோயிலான மூன்போ என்ற கூம்பு வடிவிலான தேக்கிஸ் அம்மன் கோயிலில் மண்டியிட்டு வணங்கினர். கோயிலில் பூஜைகள் முடிந்த பின்னர் எருமை பாலில் கடைந்த மோர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால் சாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக பாரம்பரிய இளவட்ட கல்லை இளைஞர்கள் தூக்கி தங்கள் பலத்தை நிரூபிக்கின்றனர். எருமை பால் கறந்து அந்த நெய் எடுத்து விளக்கேற்றும் அந்த பாலானது தான் அந்த கோயில் பூசாரிகள் சாப்பிடுவாங்க. மோர் அந்த எருமையில விட்டா ரொம்ப கஷ்டம். அதுக்காக எருமை அடையக்கூடாது. சோம்பேறியாக இருப்பவர்களை எருமை எருமை என பெரியவர்கள் திட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் எருமைகளை கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்வு நடைபெறுவது வியப்பே. கொண்டாட கோவை செம்மொழி பூங்காவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். புதிதாக திறக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்கா கோவை மக்களின் புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. விடுமுறை நாள் என்பதால் நேற்று குடும்பமாக மக்கள் வருகை தந்ததால் பூங்கா நிரம்பி வழிந்தது. ராட்டினம் உள்ளிட்டவற்றில் ஏறி குழந்தைகள் உள்ளிட்டோர் விளையாடி மகிழ்ந்தனர். இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடினர். வாகனங்கள் நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் சாலையோரம் மக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று மட்டும் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததாக பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரம் காலி. ஐயோ பட்டாசு அடிக்குதுடா உள்ள. சென்னை அண்ணா நகரில் உள்ள குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகளை இவை. குடியிருப்புகள் நிறைந்த அண்ணா நகர் 1வது அவென்யூவில் பழைய பிளாஸ்டிக், இரும்பு உள்ளிட்டவற்றை சேமித்து வைக்கும் குடோன் உள்ளது. இங்கு திடீரென தீப்பற்றி எரிந்தது. மலமளவென பரவிய தீயால் குடோனின் பெரும்பாலான பகுதிகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் புகைமூட்டம் சூழ்ந்ததாலும் பெருமளவு பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்ததாலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதியடைந்தனர்.
சென்னையில் நடைபெற்ற மார்கழியில் மக்களிசை நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாடகர் டி எம் கிருஷ்ணா புறம்போக்கு என்பது கெட்ட வார்த்தை அல்ல, பொது உடைமை என கூறி பாடலாக பாடினார். புறம்போக்கு உனக்கு இல்ல, புறம்போக்கு எனக்கு இல்ல, புறம்போக்கு ஊருக்கு, புறம்போக்கு பூமிக்கு, புறம்போக்கு உன் பொறுப்பு, புறம்போக்கு என் பொறுப்பு, புறம்போக்கு ஊர் பொறுப்பு, இயற்கைக்கு பூமிக்கு. தொடர்ந்து பேசிய நடிகர் மணிகண்டன் அனைத்து கலைகளுமே மேன்மையானதுதான் என்றார். மேன்மையான கலைனோ இல்ல இழிகலைனோ எதுவும் இல்ல. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சொர்ணக்கட்டை மனுஷ தோலுக்கு உரைக்கிறது இல்ல. அதனால அது மாட்டுத்தோல் கொண்டு பறைய கொட்டி தான் எல்லாருக்கும் உரைக்க சொல்ல வேண்டியிருக்கு. மார்கழியில் மக்கள் இசை சிறப்பாக இருந்ததாக ரசிகர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரொம்ப வியப்பா இருக்கு, ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு ஒவ்வொரு பாட்டுமே. இதே மாதிரியான சமத்துவத்தையும் இதே மாதிரியான மக்கள் சொசைட்டியையும் மக்கள் இசையையும் மக்களாகிய நாமும் சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். மக்கள் மனம் கவர்ந்த மக்கள் இசை எந்நாளும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மார்கழியில் மக்களிசை நிகழ்ச்சியின் 3ஆம் நாளில் ராப் பாடகர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இயக்குநர் பாரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் 6ஆம் ஆண்டாக ஒருங்கிணைக்கப்பட்ட மார்கழி மக்களிசை நிகழ்ச்சி கடந்த 26ஆம் தேதியன்று தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக நாட்டுப்புற பாடல்கள், பழங்குடி இசைக்கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இந்நிலையில் 3ஆம் நாளில் இளம் ராப் கலைஞர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களுடன் கூடிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாரஞ்சித் 3ஆம் நாள் நிகழ்ச்சியை 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். நிச்சயமா நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தர முடிஞ்சதானா நிச்சயமா இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய டைமும் இல்லை. வருஷம் மேக்ஸிமம் அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். 2 நாட்களில் வந்து எவ்வளோ இசை பிரிவுகள் வந்து கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே கலந்துட்டு இருக்காங்க. அந்த இசை கலைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே கலந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ராஜாராணி ஆட்டக்கலை கலைஞரும் ஒப்பாரி பாடகருமான தர்மம்மாள் மற்றும் நாதஸ்வர கலைஞர் மூர்த்தி ஆகியோருக்கு மக்களிசை மாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அரசியல் தலைவர்கள், தேமுதிக தொண்டர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் கண் கலங்கினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை அக்கட்சியினர் குரு பூஜையாக கடைபிடித்தனர். இதையொட்டி பிரேமலதா தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பிருந்த விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. மௌன விரதத்தை முடித்துக் கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா மக்கள் மனதில் இருந்து விஜயகாந்த் நீங்கவில்லை என்று கூறினார். கேப்டன் வந்து இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருப்பார் என்பதற்கான அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் வரல அப்படின்றதுனால மட்டும் நம்ம வந்து அவங்க மேலே தப்பாக எடுத்துக்க கூடாது. ஒரு சூழ்நிலை, அவங்க வந்து ஊரில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. தாவேக தலைவர் விஜய் நேரில் வரவில்லை என்றாலும் சமூக வலைதளம் மூலம் மரியாதை செலுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற தனது அருமை நண்பர் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு அமைச்சர்கள் ஏவாவேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவியும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவரது ரசிகர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கொண்டு வந்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விஜயகாந்தின் ரசிகர்கள் அவரது பாடலுக்கு நடனமாடி மரியாதை செலுத்தினர். பெண்கள் பலர் கண்ணீர் மல்க விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். காலை முதலே தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு வழியாக இயக்கப்படக்கூடிய டாடா நகர் எர்ணாகுளம் அதிவிரைவு ரயில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அருகே தீப்பற்றி எரிந்து பதவதைக்கக்கூடிய காட்சிதான் இது. ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் புறப்பட்ட ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் இளமஞ்சிலி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயிலில் B1 பெட்டியில் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. அந்த பெட்டியில் ஏற்பட்ட தீ அருகிலிருந்த M1 பெட்டிக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு லோகோ பைலட் ரயிலை நிறுத்தினார். இதையடுத்து பயணிகள் அவசரமாக உடைமைகளை கூட எடுக்காமல் ரயிலில் இருந்து இறங்கி உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் விஜயவாடாவை சேர்ந்த 70 வயதான சந்திரசேகர் சுந்தரி என்ற பயணி பரிதாபமாக உயிரிழந்தார். தீ விபத்து காரணமாக விசாகப்பட்டினம் விஜயவாடா வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். கோவா, ஜார்க்கண்ட், கர்நாடக மாநிலங்களுக்கு 4 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரௌபதி முர்மு கர்நாடகாவின் கார்வர் படைத்தளத்தில் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலில் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு பின் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்ட 2வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருடன் வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் சென்றனர். ப்ராஜெக்ட் 75 ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட INS வாக்சீர் நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஜனவரி மாதம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிப்பாட்டை மெய்யாக்கும் பயணத்தின் முக்கிய கட்டமாக 2026 விளங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர், இந்திய மகளிர் அணியின் வெற்றி, சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் என பல்வேறு பெருமைகளை குறிப்பிட்டார். இதனிடையே தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசிய பிரதமர் உலகின் பழமையான மொழியான தமிழை நாடு முழுவதும் மட்டுமின்றி நாடு கடந்தும் இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ் கற்போம் திட்டத்தின் கீழ் காசியில் பயிலும் மாணவி ஒருவர் தமிழில் பேசும் ஆடியோவையும் பகிர்ந்தார். நான் காஷி தமிழ் கற்கலாம் 4.0 தமிழ் பாஷா டிக்காவும் இல்லுவம் करें। साथियों, तमिल भाषा दुनिया की सबसे प्राचीन भाषा है। तमिल साहित्य भी अत्यंत समृद्ध है। 2025 நாட்டு மக்களுக்கு பல்வேறு பெருமிதங்களை சேர்த்த ஆண்டு என குறிப்பிட்ட பிரதமர் மோடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நமது உறுதிப்பாடு நிச்சயம் நிறைவேறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நசுக்கி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். 1885ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் 140வது நிறுவன நாள் டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமையகமான இந்திரா பவனில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் முன்னிலையில் கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. मोदी सरकार ने
कांग्रेस द्वारा बनाए गए संस्थानों को कमजोर किया जा रहा है। राष्ट्रीय संपदा के साथ जल, जंगल और जमीन खतरे में आज आई है। आरएसएस, बीजेपी के नेताओं ने देश का संविधान, तिरंगा झंडा, अशोक चक्र और वंदे मातरम तक को नहीं स्वीकार किया। இதனிடையே காங்கிரசின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் காங்கிரஸ் கட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு உழைத்ததாகவும் ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் வெறுப்புணர்வையும் அநீதியையும் பரப்பி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த விவகாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தினார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புளோரிடா எஸ்டேட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போரை நிறுத்துவதில் புதின் தீவிரமாக இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். I can say that I believe Ukraine has made some very strong attacks also. Both want to see it end, and we're going to get it ended. முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் உரையாடல் பயனுள்ளதாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதை ஏதோ போர்க்களம் என எண்ணிவிட வேண்டாம். ஸ்பெயினில் நடைபெற்ற மாவு சண்டை திருவிழாவின் காட்சிகள்தான் இவை. மாவு சண்டை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஸ்பெயினில் நடைபெறும் பிரபலமான பாரம்பரியமான திருவிழாவாகும். அதன்படி அலிகாண்டே நகரில் நடைபெற்ற மாவு சண்டை திருவிழாவில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றனர். ராணுவ வீரர்களை போன்று உடையணிந்த மக்கள் ஒருவர் மீது ஒருவர் மாவை பூசி எறிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் முட்டைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனிடையே அவர்கள் மத்தாப்புக்களையும் கொளுத்தி குதூகலித்தனர். இத்தாலியில் தீப்பிழம்பை கக்கக்கூடிய மவுண்ட் எட்னா எரிமலையை காண உயிரை பணயம் வைத்து சுற்றுலா பயணிகள் மலையேற்றத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. இத்தாலி ரோம் நகரிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷிவ்லி தீவில் எட்னா எரிமலை அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3300 மீட்டர் உயரம் கொண்ட மவுண்ட் எட்னா எரிமலை அடிக்கடி வெடித்து சிதறுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது எரிமலை வெடித்து தீப்பிழம்பை கக்கி வருகிறது. கிறிஸ்துமஸ் விடுமுறையை கொண்டாட மவுண்ட் எட்னா எரிமலையில் மலையேற்றத்தில் ஈடுபடக்கூடிய சுற்றுலா பயணிகள் எரிமலை சீற்றத்தை கண்டு வியந்தனர். எரிமலை சீற்றம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் சுற்றுலா பயணிகள் கவனத்துடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர். தைவான் நாட்டின் தலைநகர் தைபேவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தின் போது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த தனது குழந்தையை தாய் தூக்கிச் செல்லும் காட்சிதான் இது. தைவான் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் குலுங்கின. ரிக்டர் அளவுகோலில் 7 அலகுகளாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தைவான் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தைபே உள்ளிட்ட பல நகரங்களில் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் சில இடங்களில் பழைய கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததை அடுத்து மீட்புப் பணிகளை தேசிய தீயணைப்புத்துறை தொடங்கியுள்ளது. கௌதம் கம்பீர் பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI மறுப்பு தெரிவித்துள்ளது.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி முழுமையாக இழந்த நிலையில் பயிற்சியாளர் கம்பீரை மாற்றிவிட்டு VVS லட்சுமணனை நியமிக்க BCCI திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியானது. அது வதந்தி என விளக்கம் அளித்துள்ள BCCI செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா அடிப்படை இல்லாத ஆதாரமற்ற செய்தி என்றும் கூறினார். மேலும் BCCI சார்பில் VVS லட்சுமணனை அணுகவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்ற நிலையில் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட் விலகினார். இதையடுத்து 2024 ஆண்டு ஜூலை மாதம் கம்பீர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். கம்பீரின் தலைமையில் உள்நாட்டில் நடைபெற்ற டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. கம்பீரின் பதவிக்காலம் 2027 ஆண்டு வரை உள்ளதால் அவர் தொடர்ந்து பயிற்சியாளராக நீடிப்பார் என்று BCCI வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழ்நாட்டில் சிறப்பு முகாம் மூலம் விண்ணப்பிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க 4.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டு கடந்த 19ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் உயிரிழந்தவர்கள், இடம் மாறியவர்கள் என ஏறத்தாழ 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்காக மனு அளிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் சனிக்கிழமை இரவு 8 மணி வரை 4,42,070 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை வரை 1,85,277 விண்ணப்பங்கள் மட்டுமே வந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்கள் எளிதாக விண்ணப்பிக்க ஏதுவாக நேற்று முன்தினமும் தமிழ்நாட்டின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதால் சனிக்கிழமை ஒரு நாளில் மட்டும் 2,56,793 பேர் பெயர் சேர்ப்புக்காக விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறை காரணமாக புனித தலங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் ஐயப்ப பக்தர்களும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்களும் அதிகளவில் வந்து சாமி தரிசனம் செய்தனர். கோயில், கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி அவர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சாமியை தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. இதனால் மலைக்கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கோயில் வரை போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. பழனி தண்டாயுதபாணி கோயிலிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் சாமி தரிசனத்திற்கு 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரி வீதியில் ஒரே மாதிரி ஆடை அணிந்து காவடி எடுத்து ஆடிப்பாடி முருகனை வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இலவச தரிசனத்திற்கு 6 மணி நேரம் வரையும், 50 ரூபாய் கட்டண தரிசனத்திற்கு 4 மணி நேரமும் பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டது. புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் 50,000 பேருக்கு மேல் கூடுவார்கள் என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அரசு சார்பில் புத்தாண்டு கொண்டாட்ட இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூறினார். சென்ற வருடத்தை விட கூடுதலாக சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுற்றுலா பயணிகளை அவங்களுக்கு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குவதற்காக சுற்றுலாத்துறை சார்பில் நம்முடைய கடற்கரை சாலையில் நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மகாத்மா காந்தி திடலில் ஒரு இசை கச்சேரியும், அங்கே ஒரு வான வேடிக்கையும், பிறகு லேசர் ஷோவும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாகவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். மதுரையில் உயிருடன் இருக்கக்கூடிய குழந்தை இறந்துவிட்டதாக கூறிய தனியார் மருத்துவமனை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை பார்க் டவுன் பகுதியை சேர்ந்த சிறுமி என்பவர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஆசீர்வாதம் சிறப்பு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்ததால் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறிது நேரத்தில் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை பெற்றோர் மேற்கொண்டனர். பிளாஸ்டிக் கவரில் வைத்து கொடுக்கப்பட்ட குழந்தையிடம் அசைவுகள் தென்பட்டதை கண்ட பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தையை அனுமதித்தனர். ஒரு நர்ஸ் 9 மணி இருக்கும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, லைட்டா இருக்கு துடிப்பு, இன்னும் 1 மணி நேரத்துல இதாயிரும், கூட்டம் சேர்க்காதீங்க, கீழே கூட்டிட்டு போயிருங்க, வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு இப்ப இல்லவே இல்லைன்றாங்க. கேட்டா பிறந்து போய் இறந்துருச்சு, இப்பதான் நாங்க காப்பாத்தி கொடுத்தோம், இப்ப நாங்க காப்பாத்துறதுனாலதான் உங்க குழந்தை GHல உயிரோட இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. சிகிச்சைக்கு பிறகு தற்போது குழந்தை நலமுடன் இருப்பதாக பெற்றோர் கூறினர். அலட்சியமாக செயல்பட்ட தனியார் மருத்துவமனை மீது பெற்றோர் புகார் அளித்ததை அடுத்து இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வீட்டின் முன் கிரிக்கெட் விளையாடியதை நிறுத்தும்படி கூறிய பெண்ணின் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கல்லூரி மாணவர் ஒருவர் சேதப்படுத்திய காட்சிதான் இது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்குளம் நடுத்தெருவைச் சேர்ந்த மரிய புஷ்பம் என்பவரின் வீட்டின் அருகே அப்பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்ற கல்லூரி மாணவர் தனது நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடியுள்ளார். அப்போது மரிய புஷ்பத்தின் வீட்டின் கதவில் அடிக்கடி வந்து பட்டதால் அவர் இளைஞர்களை வேறு பகுதிக்கு சென்று விளையாடுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தராஜ் மரிய புஷ்பத்தை தகாத வார்த்தைகளில் பேசி அவரது மகனின் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் மரிய புஷ்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடத்தில் இன்று திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெறுகிறது. திமுக மகளிர் அணி சார்பில் இன்று நடைபெறவுள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பாக கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் திமுக அமைப்பு ரீதியான 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டை ஒட்டி 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மாவட்டம் வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அமர்வதற்கென்று தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மாநாட்டு திடல் முழுவதும் திமுக ஆட்சியில் மகளிர் நலனை முன்னிறுத்தி செய்த சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கும் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் நாப்கின் வழங்கவும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் அவரை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் மகளிர் குழுவினர் மாநாட்டு திடலுக்கு அழைத்து வருவார்கள் என கூறப்படுகிறது. தொகுதி பங்கீட்டுக்காகவோ ஆட்சி அதிகாரத்திற்காகவோ திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அதை எதிர்க்கட்சிகளால் சிதைக்க முடியாது எனவும் கூறினார். இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன், எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேருக்கும் வலிமையா இருக்கு கூட்டணி. இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது, யாரும் அசைத்து பார்க்கவும் முடியாது. இது எதுக்கான கூட்டணி? வெறும் சீட் ஷேரிங், ஆட்சி அமைக்கிறது. எதுக்கு பட்டமா கூட்டணி? இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இதனிடையே உதகையில் தேர்தல் பரப்புரையில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் திமுக கூட்டணி கேள்விக்குறி என கூறினார். கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தவேகவுடன் கூட்டணியில் இணைவார்கள் என தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விஜயுடன் இணைவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகல்ல, பொங்கலுக்கு முன்னாலே நடைபெறும். இதனிடையே திருச்சி அடுத்த முசிறியில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணி குறித்த முடிவை அவசரப்பட்டு எடுக்க முடியாது என கூறினார். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. மேலும் கூட்டணி விவகாரத்தில் தங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி தலைமையில் பாமக இருதரப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இன்று கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக சேலம் வந்த ராமதாஸ் கூட்டணி குறித்து முடிவு செய்ய பொதுக்குழு தனக்கு அதிகாரம் வழங்கும் என்றார். கூட்டணி பற்றி முடிவு செய்ய எனக்கு அதிகாரம் பொதுக்குழு கொடுக்கும். எதிர்பாருங்கள். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி இன்றைய கூட்டத்தில் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இது தனித்து போட்டியிடும் காலமில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில கூட்டணி அமைத்தே போட்டியிடும். பேச்சுவார்த்தை நாங்களும் யாரிடமும் பேச ஆரம்பிக்கல. மற்ற கட்சிகள் இது வரைக்கும் பேச ஆரம்பிக்கல. கருத்து கேட்டிருக்காரு. அதுல என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி சூழ்நிலை இருக்குலாம் பார்த்து ஐயா நல்ல முடியாது. ராமதாசும் அன்புமணியும் ஒன்று சேர்ந்தால் கூட்டணி குறித்து பேசலாம் என சில கட்சிகள் காத்திருப்பதாகவும் ஜி.கே. மணி குறிப்பிட்டார். கூட்டமாக நிற்பவருக்கு வாக்களித்தால் ஜெயித்து விடுவார் என மக்கள் நம்புவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சௌராஷ்டிரா மக்களின் சார்பில் அரசியல் எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சீமான், சௌராஷ்டிரா சமுதாயம் எவ்வாறு அரசியல் மாநாடு போடுகிறதோ அதே போன்று தமிழர்கள் தனித்தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றார். கூட்டமா நிக்கிறவனுக்கு ஓட்டு போட்டா வென்றுவான்னு நினைக்கிறீங்க. கூட்டமா கூடி போய் திருடுனா சரின்னு நினைக்கிறீங்க. 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணா சரி, ஒருத்தன் ஒரு பம்பை கொலை பண்ணா தான் கொலைன்னு நினைக்கிறீங்க. பிரச்சனையே இங்க அதுதான் வருது. புறக்கணிக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ந்து வருவதாக சீமான் கூறினார். இப்ப தேர்தலில் நாங்கள் போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்போ 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில் தான் நாங்கள் இருப்போம். இவன் 10 வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்போ நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம். பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் 35 லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியுள்ளதாக சீமான் பெருமிதம் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 ஆண்டு கண்டுள்ள செட்டிநாடு கட்டடக்கலையின் அடையாளமாக திகழும் அரண்மனை வீட்டின் அழகிய காட்சிகள் தான் இவை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வேலங்குடியில் பெரியண்ணன் சுப்பையா ஆகிய சகோதரர்கள் இணைந்து 1 ஏக்கரில் கடந்த 1926ஆம் ஆண்டு பிரம்மாண்ட அரண்மனையை கட்டினர். மொத்தம் 30 அறைகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனை 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் இந்த அரண்மனை வீட்டை கட்டிய பெரியண்ணன் சுப்பையா ஆகிய சகோதரர்களின் 6 தலைமுறைகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் விழா எடுத்து விமர்சையாக கொண்டாடினர். வேலங்குடியில சின்னாமெட்ல 100வது வருஷ ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக வெவ்வேறு ஊர்ல இருந்து வெவ்வேறு நாடுல இருந்து எல்லாரும் இங்க ஒண்ணா வந்திருக்கோம். எல்லாருமே எங்க குடும்பத்தாளுங்க தான். சில ஃபங்க்ஷன்ல எல்லாருமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு 6 தலைமுறையா இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணு கூடி இருக்கோம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பிறந்தநாள் கொண்டாடியது போல தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த வீட்டிற்கும் பிறந்தநாளை கொண்டாடியது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திற்கு இன்று 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தாம்பரம் ராமேஸ்வரம் மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே இன்று முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விடுமுறை கால கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்தது. அதன்படி தாம்பரம் ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சென்னை தாம்பரத்திலிருந்து இன்று இரவு 9 மணிக்கு புறப்படும் எனவும் நாளை காலை 6:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் நாளை இரவு 9:15 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் காலை 9 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கோவை ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இரவு 7:15 மணிக்கு கோவையிலிருந்து புறப்படும் எனவும் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து நாளை இரவு 10:15 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு கோவை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் அரசியல் இயக்கம் தொடங்கினால் சாதிக்கு எதிராக செயல்படுவேன் என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 50 படைப்புகளின் வெற்றி நாயகன் என்ற தலைப்பில் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது.
விழாவில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ், சாதியை எதிர்த்தே மாரி செல்வராஜ் இறந்து போவான் என உருக்கமாக தெரிவித்தார். சினிமா பயங்கரமா பண்றாங்க, உங்க ஆளு இல்ல ஓ ஊரை போட்டிருக்கேன் இல்ல ஓ சாதியை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அது எனக்கு பெரிய அசுத்தம், எனக்கு பெரிய அருந்தம். ஏன்னு கேட்டா சாதியின் பேரை எடுத்துக்கொள்ளாதீர்கள், சாதியின் பேரை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன். சாதியின் பெயரால் தன்னை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் மூலம் சுமார் 3 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி 15 கோடியே 44 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடம் பெறும் பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தன. இதையடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என சுமார் 2 கோடியே 89 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக தலைநகர் லக்னோவில் 12 லட்சம் பேரும், பிரயாக்ராஜில் 11 லட்சம் பேரும், கான்பூரில் 9 லட்சம் பேரும் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர். ஆக்ரா மற்றும் காசியாபாத் தொகுதிகளில் சுமார் 8 லட்சம் பெயர்கள் நீக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஜனவரி 30ஆம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் எனவும் பிப்ரவரி 28ஆம் தேதி இறுதிப் பட்டியல் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு பகுதியில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதால் ராணுவத்தினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு எப்போதும் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளதால் 24 மணி நேரமும் ராணுவம், பாதுகாப்பு படையினரும் ரோந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு பகுதியில் சில்லாய் காலான் எனும் தீவிர பனிக்காலம் தற்போது நிலவி வருகிறது. இந்த சில்லாய் காலான் 40 நாட்கள் நீளம் கொண்டது. இந்த காலத்தில் தீவிரவாதிகள் தங்கள் நடமாட்டத்தை குறைத்துக் கொண்டு கிஷ்த்வார் மற்றும் தோடா உள்ளிட்ட பகுதிகளில் மலைகளின் உயர்ந்த பகுதிக்கு சென்று பதுங்கிவிடுவது வழக்கம். இந்த 40 நாட்கள் தீவிரவாதிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள உதவுவதாக கருதப்படுகிறது. சில்லாய் காலான் காலத்தில் தீவிரவாதிகளின் நடவடிக்கை குறைந்து காணப்பட்டாலும் பாதுகாப்பு படையினர் வழக்கமான ரோந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் மலைப்பகுதியில் 30 தீவிரவாதிகள் தென்பட்டதாக உளவுத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ரோந்து பணிகளை ராணுவத்தினரும், காவல்துறையினரும், மத்திய பாதுகாப்பு படையினரும் தீவிரப்படுத்தியுள்ளனர். சீனாவில் தற்போதைய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. சீனாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டின. குய்சோ மாகாணத்தில் உள்ள ஜூனி நகரில் நடன கலைஞர்கள் புத்தாண்டை வரவேற்று பாரம்பரிய உடையணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து பிரம்மாண்ட மேடையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மக்களை பரவசப்படுத்தின. மேடையில் நடனமாடிய ரோபோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. வான வேடிக்கைகள், ஒளிரும் வண்ண விளக்குகள் என நகரமே விழாக்கோலம் பூண்டது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பாய்மர படகு போட்டியில் நடப்பு சாம்பியனை வீழ்த்தி மாஸ்டர் லா காமெண்ட்ரி குழு பட்டத்தை தட்டிச் சென்றது. புகழ்பெற்ற சிட்னி பாய்மர படகு போட்டிகள் 1945ஆம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடுத்த நாள் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான போட்டியில் சர்வதேச வீரர்கள் ஆர்வமாக பங்கெடுத்தனர். சிட்னியிலிருந்து 1170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஸ்மேனியா தீவின் ஹோபார்ட் வரை நடந்த பந்தயத்தில் நடப்பு சாம்பியன் லா கனெக்ட் ஆரம்பத்தில் முன்னிலை வகித்தது. மோசமான வானிலை காரணமாக லா கனெக்ட் குழு பின்தங்கிய நிலையில் மாஸ்டர் லா காமெண்ட்ரி குழு இலக்கை எட்டி பட்டத்தை தட்டிச் சென்றது.
ஸ்கேலிவேக் 2வது இடத்தையும் அதைவிட 24 நிமிடங்கள் பின்தங்கி லா கனெக்ட் 3வது இடத்தையும் பிடித்தன. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வங்கதேச அதிபராக 1977 பதவியேற்று 1981 ராணுவ அதிகாரிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஜியாவுர் ரஹ்மானின் மனைவி கலிதா ஜியா. கணவரின் படுகொலைக்கு பிறகு வங்கதேச தேசிய கட்சியின் பொறுப்பை ஏற்ற கலிதா ஜியா 1991 வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரானார். 1996 வரை ஆட்சியில் இருந்தவர் மீண்டும் 2001 முதல் 2006 வரை ஆட்சி புரிந்தார். பின்னர் ஷேக் ஹசீனா பிரதமரானதும் கைது செய்யப்பட்டு கலிதா ஜியா சிறையில் இருந்தார். கடந்த நவம்பர் 23ஆம் தேதி பல்வேறு உடல்நலக் குறைபாடுகளால் டாக்காவில் உள்ள எவர்கேர் மருத்துவமனையில் கலிதா ஜியா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் வங்கதேச தேசிய கட்சி தலைவர் கலிதா தற்போது அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் அவர் குணமடைந்து மீண்டு வர நாட்டு மக்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே 17 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்பிய கட்சியின் செயல் தலைவரும் மகனுமான தாரிக் ரஹ்மான் தாயின் அருகில் 2 மணி நேரம் இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நைஜீரிய நாட்டின் லாகோஸ் நகரத்தில் பாரம்பரிய ஈயோ திருவிழாவை 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்நாட்டு மக்கள் கோலாகலமாக கொண்டாடிய காட்சிதான் இது. நைஜீரிய நாட்டில் உயிரிழந்த மன்னர்களை நினைவு கூறக்கூடிய விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரிய திருவிழாவான ஈயோ கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த திருவிழாவானது கடந்த 2017ஆம் ஆண்டு கடைசியாக கொண்டாடப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் நைஜீரிய நாட்டின் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தக்கூடிய வகையிலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலும் ஈயோ திருவிழாவை மீண்டும் நடத்தியுள்ளது அந்நாட்டு அரசு. If you are a Lagosian, you never partake in that, that means you are not a Lagosian. So it is not until they tell you, as you are son of the soil, you have to partake. 8 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற ஈயோ திருவிழாவால் லாகோஸ் நகரமே விழாக்கோலம் கொண்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான 4வது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா வந்துள்ள இலங்கை அணி 5 T20 போட்டியில் விளையாடும் நிலையில் முதல் 3 போட்டிகளில் வென்று இந்தியா ஏற்கனவே தொடரை கைப்பற்றிவிட்டது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை பந்துவீச்சை தேர்வு செய்தது. இலங்கையின் பந்துவீச்சை இந்தியாவின் தொடக்க வீராங்கனைகள் ஷபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் துவம்சம் செய்தனர். இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 162 ரன்களை குவித்த நிலையில் ஷபாலி வர்மா 46 பந்துகளில் 79 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். மற்றொரு முனையில் ஸ்மிருதி மந்தனா 48 பந்துகளில் 80 ரன்களை சேர்த்து விக்கெட்டை பறிகொடுத்தார். அடுத்து வந்த ரிச்சா கோஷும் 16 பந்துகளில் 40 ரன்கள் என அதிரடி காட்ட இந்திய அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 221 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 191 ரன்கள் மட்டுமே சேர்த்து 30 ரன்களில் தோல்வியடைந்தது. இரு அணிகளுக்கும் இடையேயான கடைசி போட்டி நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்திக்கு அக்கட்சி எம்பி சசிகாந்த் செந்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாடுதான் கடன் அதிகமாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். 2010ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலுவைக் கடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் அதிகமாக இருந்ததாகவும், ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகம் என்றும் விமர்சித்திருந்தார். இந்த பதிவிற்கு பதிலளித்துள்ள அக்கட்சியைச் சேர்ந்த எம்பி ஜோதிமணி, தமிழ்நாட்டின் கடன்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள், பொது போக்குவரத்து உள்ளிட்டவற்றை வலுப்படுத்தும் நீண்டகால உள்கட்டமைப்பு முதலீடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு நிதி பகிர்வில் தமிழ்நாடு மிக குறைவாகவே பெறுவதாகவும், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதிகம் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சி விளைவுகள், வரி பங்களிப்பு, அதிகார பகிர்வு மற்றும் நிர்வாகத்தின் தரம் போன்றவற்றால் தமிழ்நாடு மிகவும் முன்னேறி இருப்பதாகவும் ஜோதிமணி பதிலளித்துள்ளார். இதேபோல பிரவீன் சக்கரவர்த்தியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள எம்பி சசிகாந்த் செந்தில், முழுமையான கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று நள்ளிரவு சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிலையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் மதியத்திற்கு மேல் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் வரிசையில் சேர தடை விதிக்கப்படும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையானை வழிபட அனுமதிக்கப்பட உள்ளனர்.
கடந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழாவில் இலவச தரிசன டோக்கன் விநியோகத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு அதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க தேவஸ்தான நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருப்பதியில் உள்ள இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு டிக்கெட்டுகள் இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலைகளுக்கேற்ற வகையில் இன்று மதியத்திற்கு மேல் இலவச தரிசனத்திற்காக பக்தர்கள் வரிசையில் சேர தடை விதிக்கப்படும் என்று தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரி வெங்கையா சௌத்ரி தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையன்று நடைபெறவிருந்த CA தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நாளில் CA தேர்வுகளை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்திருந்தது. இதற்கு தமிழ்நாட்டு விண்ணப்பதாரர்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் பொங்கல் பண்டிகையன்று நடைபெறும் CA தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களான தயாநிதி மாறன், சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். இந்நிலையில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவிருந்த குரூப் 2 தாள் 5க்கான தேர்வு ஜனவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மையங்களில் தேர்வு நடைபெறும் எனவும், தேதி மாற்றப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே வழங்கிய நுழைவுச்சீட்டு செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தேர்வுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்வு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.